ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்வாட்னி சேனல். இன்றைக்கி நம்ம தீபாவளியோட vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் தீபாவளி அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். காலையில் 3:30 மணிக்கெலாம் எழுந்து நான் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு எண்ணெய் தேய்ச்சி நான் எழுந்துக்கும் போதே நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு கீழே வந்துட்டேன். கோலம் போட்டதுக்கப்புறம் போய் நல்லா ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ஏன்னா லோடெல்லாம் சரியாக குப்பையாக இருந்துச்சு. அண்ட் ப்ரீவியஸ் டே மழை பெஞ்சு சகதியோடு இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ நானும் அம்மா ஹேர் வாஷ் பண்ணி புது ட்ரெஸ் கட்டி காலையில் ஒரு 5:30க்கெலாம் ஃபோட்டோ செஷன்லாம் முடிச்சிட்டோம் நாங்கள். அப்புறம் ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வைக்க போயிட்டேன் நான். மீன்வெயில் பிரபாஸும் எழுந்து வந்துட்டார். நான் ஒரு 6:30 மணிக்கு போய் முந்தின நாள் குப்பையெல்லாம் கொட்டிட்டு சாமி கும்பிட்றதுக்காக பண்ணிட்டேன். கிரியும் 7:30 8 o'clock வந்துட்டார். மீன்வெயில் அவரும் குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பட்டாசு வெடிக்க கிளம்பிட்டோம். இப்போ டைம் ஒரு 8:45 to 9 ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் பட்டாசு வெடிச்சுட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது அந்த வேலையை பண்ணுறதுக்கு கீழே வந்துட்டேன். மணிக்கெலாம் எல்லாருமே வீட்டில் குளிச்சிடுவோம். காலையில் அதிரசம் சுட்டிருப்பாங்க அண்டு கறி குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க எங்கள் அம்மா. எங்கள் அப்பா வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம தலை குளிச்சதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் நாங்கள் கறி இட்லி கறி குழம்பு சாப்பிடுவோம். அண்ட் 4:30 மணி 5 மணிக்கெலாம் பட்டாசு வெடிச்சிடுவோம். ரொம்ப லேட் 9 மணி ஆகி போச்சு. ஸ்கூட்டி உள்ளே வச்சு பட்டாசு கொஞ்சம் அதிகமாக சவுண்ட்ஸ் வரதுனால நான் 2 வீலர் எடுத்து உள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இல்லைனாலும் எல்லோரும் வெடிப்பாங்க, நம்மளுக்கு வெளியே போகிற வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் அதை ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வெடி வீட்டு மாப்பிள்ளை கிரி வைக்க சொல்லி அவரை போய் பசாரம் வைக்க வச்சாச்சு. இந்த வருஷம் நான் எந்த வெடியும் வைக்கிற அளவுக்கு மூடும் இல்லை. ஸோ இந்த வாட்டி கிரி தான் ஃபஸ்ட்டு வெடி ஆரம்பித்தார். எப்பவுமே 5 மணிக்கு வெடிப்போம். இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டு. சரி, ஓகே, நிறைய பேர் வெடிப்பானுங்க. எனக்கு வேணும் பட்டாசே வேணும். தள்ளுங்க, அவன் டக்குன்னு ஓடி வருவான். எனக்கு தான் நான் தேவை பண்ண அவன் நாங்களே ஓடி போயிட்டான். அப்படியே வச்சு அப்படியே எடுத்து அங்கேயே இருங்க. சவுண்டோட வருவானுங்க. அவன் ஓடி போயிட்டான். வாஸ்ட் வெடிச்சிருந்து நானே காது கையை மூட்டினதுல என்ன போச்சுன்னு சொல்லி அதான் லாஸ்ட். எங்க போற? சரி, பார்த்து வெயிட் பண்ண, அப்பா வைக்கிறான்.
இந்த பாரு இந்த பாரு அப்பா பாரு. டைம் இப்போ 9:30 இருக்கும். நம்ம குட்டி பையன் எழுந்துட்டான். அவனை குளிச்சு ரெடியாக்கி நம்ம இட்லி சாப்பிட வந்தாச்சு. இட்லி அண்ட் சிக்கன் குருமா அண்ட் இட் ஆல் வென்ட் வெல். சின்ஸ் இட் இஸ் மண்டே எங்கள் அம்மா சாப்பிட மாட்டாங்க. எங்கள் அம்மா வந்து செஞ்சு மட்டும் கொடுத்தாங்க பாவம். ஸோ நாங்கள்லாம் நான்வெஜ் நல்லா வெளுத்து கட்டணும். இட்லி வந்து இந்த வாட்டி கடையில் வாங்கின மாவு தான். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு இன்னும் சரியில்லாததுனால செய்ய முடியல. ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணோம். தி இட்லி வாஸ் குட். ஆல்சோ தி குருமா சொல்லிக்கவே வேணாம், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு நானும் சரண் கிரி மட்டும் இருக்கோம். மீன்வைல் இப்போது சரணுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டாக ஃப்ரம் சரண் அங்கிள். அவர் தான் நம்ம இன்ஜினியர், பொள்ளாச்சியில் இருக்கிறாரு. ஸோ அவர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நம்மளுக்கு ஒரு பார்சல் வந்திருந்தது. ஸோ அதுதான் வந்து சரண் பிடிச்சிட்டு சொல்கிறான். இப்படி பண்ண நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? சாப்பிடலாமா? மீன்வேல் இப்போ ஈவினிங் இன்னொரு செட் ஆஃப் ட்ரெஸ் போட்டு கிளம்பலான்ட்டு நான் வந்து ஒரு ரெட் கலர் சாரீ கட்டி ரெடி ஆகிட்டு இருக்கேன். மீன்வேல் எங்கள் மாமா போஜ் மாமா வந்திருக்காரு. எல்லோரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பட்டாசு வெடிக்க வான்னு கூப்பிட்டா வரல, கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. சரி, அவர் மேலே இருக்கிற டைமில் நாங்கள்லாம் வந்து என்னோடய சாரீ கட்டிட்டு வந்தே நான் கட்டின சாரீ, தீபாவளியோட சாரீ. இது எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இதை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினேன். அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல். இதை பற்றி நான் இன்னொரு விளாக்கில் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரியாக இருந்தது. ப்ளவுஸ் தைக்கல, பட் மீன்வைல் இது ஏதோ அட்ஜஸ்ட் அண்ட் மேட்ச் பண்ணி ஏதோ கட்டிட்டேன். ப்ளவுஸ் கட் பண்ணாததுனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. பட் எனக்கு இது சாரீ பர்சனலாக பிடிச்சிருந்தது. எல்லோரும் ஒரு ஃபோட்டோ செஷன் எடுத்துகிட்டு கீழே பட்டாசு வெடிக்க கிளம்பிட்டோம். இப்போது அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு எப்போயுமே ஒரு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கும் போது பிள்ளையார் சொல்லி போடும்போது ஒரு தடவை அந்த மாதிரி பட்டாசு வச்சு ஆரம்பிச்சிட்டு ஒரு வண்டி வந்துருச்சு. அந்த வண்டி வைக்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பட்டாசு ஸ்டார்ட் பண்ணி மிஸ் ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வச்சு அந்த பீகாக் ஷாட் எடுக்க முடியல. பட் பீகாக் ஷாட் போட போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக இந்த கார் வந்து அலறிட்டே இருக்குது. பக்கத்து வீட்டில் கார் வந்து இது ரிட்ஸ் நினைக்கிறேன், கத்தி அலறுது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சவுண்டுக்கும் அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. பட் அதையும் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். வேறு வழி இல்லை, எனக்கு ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது. ஸோ நான் சொன்னேன், அதே பண்ணி நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஒரு கார் வந்துச்சு. பட்டாசு ஸ்டார்ட் பண்ணும்போது வெடிக்க முடியும். அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம பட்டாசு வெடிக்க ஆரம்பித்தோம். அம்மா இந்த பக்கம் வந்துக்கலாம்ல, நான் தொட்டிக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுதான் தொட்டிக்குள்ளே போட்டுருங்க. ஒண்ணுமே
கொசு வராது அவ்வளோ. இல்லை நான் கட்டுதான் வைக்கலாம். சடன் தள்ளி வா, விழுந்துருவேன். என்னது பெரியா? அது எடுக்க முடியலையே. ஃப்ரண்ட் கேமரா. தீபாவளி வாங்க வாங்க நடுவில் பட்டக்கூடாதா? இது பட்டக்கூடாதா? பட்டக்கூடாதா? வெட்டினா வெட்டி கலரை பார்த்தீங்கன்னா மல்டி கலரு. சரி போச்சு. இது டாக்டர் டைம்னால எல்லா பக்கமும் இருந்து போகிறேன். Happy Diwali. Happy Diwali. Happy Diwali. பாடா இங்க வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட்டிங். தங்கம் தண்ணியா இருக்கு, புட்டு கடிச்சாலும் தெரியாது. பட்டாசு ஒரு பட்டாசு பட்டாச்சு ஆசைப்பட்டு அது மிச்சிக்கேம்மா ஒரு వచ్చింది ఎలకన్నా సంతోషంగా టికెట్ పోతా మనసు మారికిన
அது கேன மாற்றி பறக்கும் கிரி. நிக்கல பத்திருச்சு வாங்க. நல்லா இருக்குல்ல? நீ நல்லா இருக்குல்ல கிரி? எப்படிங்க நான் இப்ப நிக்கிறேன் சும்மா நான் போய் போஸ்ட் மட்டும்தான் ஓகேவா? போஸ்ட் மட்டும் சரியா நானும் வச்சேன். நல்லா இருந்ததா தாங்க? எங்க அம்மா இருந்தாங்கன்னா அப்படி காலை பிடிச்சிப்பாங்க, தடை விட்டுப்பாங்க. அந்த வேலை இல்லாம சர்வமா இருந்தது. எதுக்காது அது புகஞ்சிட அந்த போக கொசு வராது அவ்வளவு. கேட்ட முடியுமா? அவ்வளவுதானா? கடன் கட்டிங்க. அதுதான் கருத்து. அதான் இது
அதுக்கே மனுஷன் ஆயிட்டாரு, விடுங்க அவனை. ஏ சைடு வா சரண, சைடு வா, மூஞ்சி காமிக்காத, மூஞ்சில போட்டோம். வசந்தி வந்து பையன் தரானம்மா, பையன் தரானம்மா ஷாரிங். சடன் வெளி உள்ள போ, சடன் உள்ள போ, சடன் கொஞ்சம் வாம அந்த பக்கம் நெருப்பெடுக்கு பார்த்து நில்லு. எடுத்து விட்டுல அதான் இருந்தா. ஆமா ஒரு பொறி வந்து பத்திரிச்சு அது நிலிசி, அது உண்டியானா சுட்டு தெளிச்சு తీసి పెట్టరా అది బాగా నిలిచిపోయింది.